KLM Maxava Gold Loan முன்னேற்றத்திற்கான வழி எல்லோருக்கும். எடப்பாடியார் அவர்கள் நான் பார்த்துக் கொள்கிறேன்னு சொல்லிட்டார். தங்கமணி ஐயாவை என்னையை கூப்பிட்டார். நீங்கள் போய் பெருசாக பேட்டியெல்லாம் கொடுத்து கூட்டணியை கடுத்து விடாதீங்கன்னு. நாங்கள் என்னக்கா கெடுக்க போகிறோம், கூட்டணி வந்தால் நல்லதுக்கு நீ எவ்வளோ திட்டிகிட்டு வந்துடுவீங்க, அவன் கோச்சிக்கிறாங்க, அப்போ தான் பேசிக்கிட்டு வந்துருக்கேன். இதை உங்களால் போய் இப்படி பேசிட்டாரு அப்படிம்பாங்க. அண்ணா கொஞ்சம் பார்த்துக்கணும், அவர் கையெடுத்து கும்பிட்றாரு. இது ஏக வம்பு, நாங்கள் நிருபர்களே பார்க்கறது இல்லைன்றோம். இப்போ எங்களை வரும்போது நீட்டுறாங்க மைக்க, வணக்கம் ஐயா வணக்கம் ஐயான்னு போய்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு பரபரப்பாக சொல்லணும், இப்போ அவங்களுக்கு செய்தி வரணும். இங்கே சொன்னாங்க எங்களை கட்சி விட்டு நீக்கிடுவார் எடப்பாடியார். இப்படி ஒரு கொடுமை போய்கிட்டு இருக்கு. ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னு சொன்னால், ஒரு பொறுப்புகள், ஒரு நம்முடைய கூட்டணி வரணும்னு சொன்னால் அதுக்கு நிறைய வேதனையில் இருக்கார். எவன் வந்தாலும் சும்மா வரான். 220 சீட்டு கொடுங்க, ஒரு 50 கோடி கையில் கொடுத்துருங்க, 100 கோடி கொடுங்க, வேலையை நம்ம 7 நெல் அரிசி விற்கிற மாதிரி பேசுகிறாங்க. அது எங்கே போகிறது? இப்போது அதிமுக மார்க்கெட் போய்கிட்டு இருக்கு, எடப்பாடியாருக்கு தான் மக்கள் பேசிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லி அந்த கட்சி தலைவர் சொல்கிறாங்க. இப்போ ஏன் தலைவராக கொஞ்சம் ரூபாயை குறைச்சிக்கிட்டா என்ன, இதை வச்சு தான் நாங்கள் பிஸ்னஸே நடத்தணும் அப்படிங்கிற இப்படி ஓடிக்கிட்டு இருக்குது. அந்த கொடுமையில் இப்போ எடப்பாடியார் மாட்டிக்கிட்டு இருக்காரு. அந்த ரணவேதனை ரத்தத்தில் அப்படி சுற்றி வலிச்சு போட்டுட்டு அதோடு இப்போ பெரட்டிக்கிட்டு வச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்காரு. நல்ல செய்தி வரும். எடப்பாடியார் அவர்கள் நான் பார்த்துக் கொள்கிறேன்னு சொல்லிட்டார். தங்கமணி ஐயாவை என்னையை கூப்பிட்டார். நீங்கள் போய் பெருசாக பேட்டியெல்லாம் கொடுத்து கூட்டணியை கடுத்து விடாதீங்கன்னு. நாங்கள் என்னக்கா கெடுக்க போகிறோம், கூட்டணி வந்தால் நல்லதுக்கு நீ எவ்வளோ திட்டிகிட்டு வந்துடுவீங்க, அவன் கோச்சிக்கிறாங்க, அப்போ தான் பேசிக்கிட்டு வந்துருக்கேன். இதை உங்களால் போய் இப்படி பேசிட்டாரு அப்படிம்பாங்க. அண்ணா கொஞ்சம் பார்த்துக்கணும், அவர் கையெடுத்து கும்பிட்றாரு. இது ஏக வம்பு, நாங்கள் நிருபர்களே பார்க்கறது இல்லைன்றோம். இப்போ எங்களை வரும்போது நீட்டுறாங்க மைக்க, வணக்கம் ஐயா வணக்கம் ஐயான்னு போய்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு பரபரப்பாக சொல்லணும், இப்போ அவங்களுக்கு செய்தி வரணும். இங்கே சொன்னாங்க எங்களை கட்சி விட்டு நீக்கிடுவார் எடப்பாடியார். இப்படி ஒரு கொடுமை போய்கிட்டு இருக்கு. ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னு சொன்னால், ஒரு பொறுப்புகள், ஒரு நம்முடைய கூட்டணி வரணும்னு சொன்னால் அதுக்கு நிறைய வேதனையில் இருக்கார். எவன் வந்தாலும் சும்மா வரான். 220 சீட்டு கொடுங்க, ஒரு 50 கோடி கையில் கொடுத்துருங்க, 100 கோடி கொடுங்க, வேலையை நம்ம 7 நெல் அரிசி விற்கிற மாதிரி பேசுகிறாங்க. அது எங்கே போகிறது? இப்போது அதிமுக மார்க்கெட் போய்கிட்டு இருக்கு, எடப்பாடியாருக்கு தான் மக்கள் பேசிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லி அந்த கட்சி தலைவர் சொல்கிறாங்க. இப்போ ஏன் தலைவராக கொஞ்சம் ரூபாயை குறைச்சிக்கிட்டா என்ன, இதை வச்சு தான் நாங்கள் பிஸ்னஸே நடத்தணும் அப்படிங்கிற இப்படி ஓடிக்கிட்டு இருக்குது. அந்த கொடுமையில் இப்போ எடப்பாடியார் மாட்டிக்கிட்டு இருக்காரு. அந்த ரணவேதனை ரத்தத்தில் அப்படி சுற்றி வலிச்சு போட்டுட்டு அதோடு இப்போ பெரட்டிக்கிட்டு வச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்காரு. நல்ல செய்தி வரும். கூட்டணிக்கு வருபவர்கள் 20 சீட் கொடுங்க, ரூபாய் 50 அல்லது ரூபாய் 100 கோடி கொடுங்க என கேட்கின்றனர். கூட்டணி குறித்து நான் பார்த்துக் கொள்கிறேன் என EPS கூறிவிட்டார் என்று முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன் பேசிய காட்சிகளை தற்போது பார்த்தோம். KLM Maxava Gold Loan முன்னேற்றத்திற்கான வழி எல்லோருக்கும்.